friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம நோட்புக்குக்கு போடுற அந்த brown sheet-ஐ வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே உங்க friends and relatives-க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் 100-200ன்னு செலவு பண்ணி ஷெல்ஃப் லைனர் வாங்கிட்டு இருப்போம். நிறைய பேர் வீட்டில் வாங்குறோம். ஸோ அது வாங்காமல் இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கினீங்க அப்படின்னா 28 rupees தான். அந்த ரோல் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் எல்லா ஷெல்ஃபுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சிந்திச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸும் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரோல் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனில் ஒரு 4-5 ஷெல்ஃபுக்கு வந்து போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ஆரஞ்சு கலரில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா வந்துட்டு சேம் நம்ம ஃப்ரிட்ஜ் மேட்டுன்னு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி வாங்காமல் இது மாதிரி அழகாக உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரோல்லேயே நீங்கள் கிச்சன்லேயும் போட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது சிந்திச்சு அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலரில் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே ஒரு க்யூட்டான ஐடியா. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 8 மடிப்பாக வந்து மடிச்சுக்கோங்க. அதாவது 8 லேயர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு இதை வச்சு சாமி ரூமில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி 8 மடிப்பாக மடிச்சுட்டு உங்கள் குழந்தையோட வளையலோ இல்லை உங்களோட வளையலோ பூவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வளையல் பேங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு 10 இது இருக்கிற மாதிரி 10 ஃப்ளவர்ஸ் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிசர் வச்சு இந்த ரவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே இந்த பூ எப்படி செய்யறது அப்படின்றத முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து வேற மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு தோரணம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த தோரணத்துக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்டாப்லர் இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு இன்டூ மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில் 4 குவார்ட்டராக வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது கரெக்டாக 4 வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போது அந்த 4 பிரித்ததில் ஒரு பார்ட்லையும் 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களாவே வந்து செஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த ஒரு குவார்ட்டர்லையும் வந்து இந்த மாதிரி 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்றா வந்து பிரித்து எடுக்கிற வேலை மட்டும்தான். இது மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்களையும் வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி ஒன்றா பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இதை வச்சு இன்னும் நிறைய கிராஃப்ட் வந்து செய்யலாம். ஸோ ஏற்கனவே ஒன்று செஞ்சு காமிச்சிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட்டு. இப்போ அது மாதிரி ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அது மாதிரி நான் ஒரு 10 ஃப்ளவர்ஸ் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா குண்டாக அழகாக நம்மளோட மேரிகோல்டு ஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊசியும் நூலையும் வந்துட்டு கோத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் அடுத்தது முக்கியமாக நமக்கு தேவையானது. அடுத்தது இந்த மாதிரி பீட்ஸ். உங்கள்கிட்ட பீட்ஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. பீட்ஸ் வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறப்ப ஸ்ட்ரா இருக்கும்ல, அது பச்சை கலர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி 2 ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பீட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பூ, இது மாதிரி மாற்றி நீங்கள் வந்து போடுங்க. வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நம்மளோட உணவுகள் சேனலில் குட்டியாக ஒரு ஹோம் டூர் வந்து சும்மா டெக்கரேஷன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடிலாம் வந்துட்டு இந்த அட்டை போடணும் அப்படின்னா நோட்டு புக்கை வாங்கி வச்சுட்டு அட்டையை வாங்கி வச்சுட்டு எப்படா வீட்டில் போட்டு தருவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது மாதிரிலாம் யாராவது வெயிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து லேபிள் அப்படியே டிசைனாக பூ, அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி, அது இதுன்னு லேபிள், இதெல்லாம் வந்து எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இந்த மெமரிஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த கார்ட்லேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் கொஞ்சம் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேரிகோல்டு ஃப்ளவர், அது மாதிரி ஒரு 10 செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு செட்டும் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வாசலில் மாட்டி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஏற்கனவே வந்து நம்ம பழைய துணியை ரீயூஸ் பண்ணி நம்ம தோரணம் வந்து கட்டியிருக்கோம். ஸோ அதை வேணும் அப்படின்னா இதையும் மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்க. நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோவையும் பாருங்க, உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எப்படி வாசலில் தொங்க விட்டால் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 சைடும் ஆணி இருக்குது. அந்த 2 சைடு ஆணிலையும் நான் வந்து இதை வந்து மாட்டிக்கிறேன்.
மாட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நேச்சுரல் லுக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நம்மளோட செஞ்சு வச்ச அந்த உருளியில் வந்து விளக்கேற்றி முடிச்சுட்டு நம்மளோட அந்த வாசலை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். நம்ம ஜூஸ் குடிக்கிற டைமில் ஒரு 2 பச்சை கலர் ஸ்ட்ரா மட்டும் கேட்டு வாங்குங்க. அதுதான் வந்து நம்ம வாங்க வேண்டியது. நீங்கள் பழைய உங்கள் குழந்தைங்களோட புக் அட்டை இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. போன வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த அட்டையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த பூவை செஞ்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஜூஸ் குடிக்கிறப்ப எனக்கு பச்சை கலர் ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு தோரணம் ரொம்ப அழகாக உங்கள் கையாலே ரெடி ஆகிடும். இது எந்த மாடலில் கூட நீங்கள் வந்து போட்டு செஞ்சுக்கலாம். பீட்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.